வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட். அதாவது மணி மேக்கிங் அப்படின்றது வெரி பிக் ஆர்ட் ஆக்சுவலி. வந்து வெரி பிக் ஆர்ட். நான் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, தமாஷ் அது ஆக்சுவலி. இட் இஸ் a பிக் தமாஷன்னா நான் சொல்றது வந்து ஒரு சில சமயம் யோசனை பண்ணி போகும்போது ஆமா இல்ல அப்படின்னு நமக்கு தோணும். எக்ஸாக்டா சொல்லணும்னு சொன்னா, உங்களுக்கு டேட்டோட நான் சொல்றதுக்காக நான் எழுதி வச்ச இடத்த நேற்று தான் அதை வந்து நான் புரட்டி எடுத்து வச்சேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 25 ஜனவரி 1948. ஓகே. அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கலிபோர்னியால வந்து ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, ஒரு மில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மில்லை வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த மில் கட்டிட்டு இருக்கும்போது நம்ம இவர் யாரு, நம்ம ஜேம்ஸ் மார்ஷல் அப்படின்றவருக்கு வந்து அநேகமா இது ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கலாம். ஓகே. ஸ்டில் தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து ஒரு வாய்ப்பா நீங்க நான் சொல்றது கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பா நீங்க எடுத்துக்கோங்க. தெரியாதவங்க கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்ட். ஸோ இந்த ஜேம்ஸ் மார்ஷல் அப்படின்ற ஒரு கார்பெண்டர் சார். அவர் ஆக்சுவலி மில் கட்டும்போது ஒரு கார்பெண்டர். அவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தங்க பீசஸ் வந்து கிடைக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இது ஒரு இடத்துல மில் கட்டிட்டு இருக்கிறாங்க. அங்க வந்து ஒரு தங்க பீசஸ், கோல்டன் பீசஸ் வந்து கிடைக்குது. அவர் போய் என்ன பண்றாரு, போயிட்டு அவர் ஓனர் கிட்ட சொல்றாரு, ஐயா இந்த மாதிரி தங்க பீசஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த ஓனர் என்ன பண்ணிடுறாருன்னா, சரிப்பா அது கிடைச்சிட்டு போகுது, எங்கேயோ ஒண்ணு கிடைச்சிருக்கு, ஃபர்ஸ்ட் நீங்க வேலையை பாருங்க, முதல்ல மில் கட்டி முடிப்போம் நம்ம அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. ஆனா ஒரு விஷயத்த பண்றாரு அந்த ஓனர். என்னன்னா, ஃப்ரீ டைம்ல நீங்க வேணா அந்த தங்கத்தை என்ன பண்ணுங்க, நீங்க போய் தேடி எடுத்துக்கோங்க, அங்கங்க குட்டி குட்டியே கிடைக்குதுன்னு சொல்றீங்க நீங்க. அதுவும் 23 கேரட் மினிமம், அந்த 23 கேரட் தங்கம் அது கிடைக்குதுன்னு சொல்றீங்க. மே இஃப் யூ வாண்ட் 23 கேரட்னு தான் அந்த வரலாறுல எழுதியிருக்கிறாங்க. அந்த வரலாறு எந்த அளவுக்கு கரெக்ட்னு யாருக்கு தெரியும்? அந்த இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி படத்துல வந்து பியூட்டிஃபுல்லா அந்த சிம்புதேவன் அப்படின்ற அந்த இயக்குனர், ஏன் எனக்கு இந்த இயக்குநர்கள் பேரெல்லாம் எனக்கு தெரியும் கேட்டீங்கன்னா, 2008 பாத்தீங்கன்னா நான் ஒரு குறும்படத்தை இயக்கும் போது எனக்கு நிறைய மக்களை மீட் பண்ற வாய்ப்பு கிடைச்சு சென்னையில. அப்போ பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அப்போ அதான் அதுல வந்து அவரு இது சொல்றாரு, ரைட் நீங்க வந்து பண்ணிக்கோங்க நீங்க. ஸோ எல்லாமே 23 கேரட் தங்கமா இருக்கு. ஸோ ஃப்ரீ டைம்ல நீங்க அதை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்ன ஆகுதுன்னா, இது வைரல் ஆகுது. இது வந்து அப்படியே என்ன சார் யோசனை பண்ணி பாருங்க, ஒரு இடத்துல தங்கம் கிடைக்கும், சும்மா பெரிய சாதாரண விஷயமா? பெரிய விஷயம் தானே. இது வந்து வைரல் ஆகுது. எந்த அளவுக்கு வைரல் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பாத்தீங்கன்னா கலிபோர்னியாக்கு படையெடுக்கிறாங்க. நடந்தே போறாங்க, குதிரைகள்ல போறாங்க, வண்டியில போறாங்க, ஓடுறாங்க, போய் தங்கத்தை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அமெரிக்க வரலாறுலயே பாத்தீங்கன்னு சொன்னா வந்து மிகப்பெரிய மைக்ரேஷன் வந்து நடந்த ஒரு காலகட்டம் அது. அந்த காலகட்டத்துல ஒரு எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் போறாங்க அந்த இடத்துக்குன்னு கேட்டீங்கன்னா, கலிபோர்னியாக்கு. அது வந்து அப்பவே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கணக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, 3 லட்சம் பேர் போனதா ஒரு கணக்கு சொல்லுது. 3 லட்சம் பேர். அப்போ ஒரு கிராமத்துக்கு 3 லட்சம் பேர் போறாங்க சார். எவ்வளவு ஒரு விஷயம் இது. ஏன்னா தங்கம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போறாங்க. அதுல வந்து என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே போறாங்க. நிறைய மக்கள் வந்து அந்த டைம்ல வந்து அந்த இதுக்கு போய் தங்கத்தை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எடுத்துட்டே நிறைய பேர் தங்கம் எடுத்தாங்க, நிறைய பேரால தங்கம் எடுக்க முடியல, பல காரணங்கள். இதுல வந்து அப்படியே போகுது சார், பெரிய கதை இது.
இதுல என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, எவ்வளவு தங்கம் எடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கணக்கு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா 340 டன்ஸ். நல்லா யோசனை பண்ணுங்க. ஒரு டன்னுனாவே எவ்வளவு சார்? 1000 கிலோ. 340 டன்னு எடுக்கிறாங்க தங்கம். மக்கள், எல்லா மக்களும் சேர்ந்து 340 டன் எடுக்கிறாங்க. அந்த காலத்துல யார் யார் எவ்வளவு தங்கம் எடுத்துக்கிட்டு அது அவங்கவுங்களுக்கு தான். அப்படி ஒரு சட்டத்திட்டங்கள் எல்லாம் அந்த காலத்துல இல்லைன்றதுனால அவங்கவுங்களுக்குன்ற மாதிரி. இது வரலாறு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் தங்கம் எடுக்கிறாங்க. நிறைய பேரால தங்கம் எடுக்க முடியறது இல்லை. பொதுவாகவே இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன்னா, யார் இதுல ஜெயிச்சிருக்கிறாங்க சொல்லுங்க அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா, பொதுவா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, பொதுவா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, இதுல என்ன சார், இட்ஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ். யார் ஜெயிச்சிருப்பாங்க? அதிகமா யார் தங்கம் எடுத்தாங்களோ அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம பொதுவா அந்த ஒரு விஷயத்த சொல்லுவோம். அப்படிதான் நான் சொல்லுவோம். அப்படிதான் சார் சொல்லுவோம். அப்படிதான் சொல்லுவோம்னா தம்ஸ் அப் கொடுங்க. அப்படிதானே சொல்லுவோம். இப்போ யார் அதிகமா தங்கம் எடுத்தா அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. தட்ஸ் ஹவ் வி சே, ரைட்? ஆனா ஜோக்கு என்னன்னா, ரியாலிட்டி அது இல்லை சார். ரியாலிட்டி அது இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த தங்கத்தை எடுக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நிறைய பேர் தங்கத்தை எடுத்திருந்தா கூட அந்த தங்கம் எவ்வளவு எடுத்தாங்களோ கிலோ கணக்குல, அதை லோடு எடுத்துட்டு ரிட்டர்ன் வர முடியாம நிறைய குதிரைங்க இறந்து போய் அவங்களும் இறந்து போனதுன்றது வரலாறு. நோட் பண்ணோம். அதே போல அந்த குதிரைகள் குதிரைகள் மட்டும் இல்ல, இவங்களாலையும் அதை சுமந்துட்டு வர முடியாம நடுவுலயே உடம்புக்கு சரியில்லாம ஆகி அங்கேயே கீழே விழுந்து இறந்து போய் அந்த தங்கத்தை மக்கள் எடுத்துட்டு போனதுன்றது வரலாறு. நிறைய வழிப்பறி கொள்ளையர்கள் இந்த தங்கத்தை எடுத்துட்டு வர்றவங்களை பிடிச்சி அடிச்சு மர்டர் பண்ணி அந்த தங்கத்தை பறிச்சதுன்றது வரலாறு. ஓகேங்களா? ஸோ இது போல பாத்தீங்கன்னா பல மாதிரியா தங்கத்தை எடுத்தவங்க தோத்து இருக்கிறாங்களே ஒழிய நிறைய பேர் ஜெயிக்கல. அதே போல தங்கத்தை எடுக்காதவங்களும் தோத்துருக்கிறாங்க. ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, தங்கம் தான் எடுக்கலையே. ஆனா இவங்க சார் இது 1 வருஷம் கிடையாது, 5 வருஷத்துக்கு மேல இந்த ஒரு இயக்கம், இந்த ஒரு மைனிங் நடந்திருக்கு. உண்மையா நடந்தது. நீங்க செக் பண்ணி பார்க்கணும். நான் பல தடவை சொல்றது டூ யுவர் ஓன் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு, மோர் தென் 5 years. இது ஒரு பெரிய ஒரு விஷயம். அப்போ அந்த 5 yearsல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க இறந்திருக்கிறாங்க. so many people died. தங்கத்தை எடுத்தவங்க தான் அதிகமா இறந்திருக்கிறாங்க, தங்கத்தை எடுக்காதவங்களும் இறந்திருக்கிறாங்க. யார் தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலர் ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த தங்கத்தை எடுத்த ஒரு சிலர் ஜெயிச்சிருக்கிறாங்க. அது மாற்றுக்கிறது இல்லை. யாரோ ஒரு சிலர். யார் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்றது அப்புறம் பார்ப்போம் நம்ம. ஓகே. ஆனா இந்த தங்கத்தை நம்ம என்ன நினைப்போம், யார் அதிகமா தங்கம் எடுத்திருக்காங்களோ அவங்க ஜெயிச்சிருக்காங்க சார் நம்ம நினைச்சோம்னா அது தப்பு. தட் இஸ் நாட் ரைட். இதுதான் பியூட்டியே. என்ன சார் பியூட்டியே? இங்க இதுதான் இருக்கு. யாரு ஜெயிச்சிருக்காங்க தெரியுங்களா உங்களுக்கு? நல்லா கவனிங்க. சோ யாரு ஜெயிச்சிருக்காங்க தெரியுங்களா உங்களுக்கு? யாரெல்லாம் இந்த தங்கம் எடுக்கிற மக்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. தங்கம் எடுக்க போனவங்க ஜெயிக்கல. நான் சொன்ன மாதிரிதான் அவங்க எல்லாம் தோத்துருக்காங்க. எப்படி சார் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா, தங்கம் எடுக்கிறதுக்கு என்ன வேணும்? மண்வெட்டி வேணும். அந்த தங்கம் ஒரு நாள் எடுப்பாங்க, பல நாட்கள் எடுப்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன வேணும்? சாப்பாடு வேணும். சரி, இந்த தங்கம் எடுக்கிறவங்களுக்கு வேற என்ன வேணும்? போர்வை வேணும் படுத்துக்கிறதுக்கு அந்த இடத்துல. இப்போ அது ஒரு கிராமம். நல்லா நோட் பண்ணணும் நீங்க. அது ஒரு கிராமம். அது பெரிய, அங்க யார் யாரெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா தங்கம் எடுக்கிற மக்களுக்கு, யார் யாரெல்லாம் மைன் பண்ற, அந்த மைனிங் பண்ற மக்களுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ, சப்போர்ட் பண்ற பிசினஸ் பண்ணாங்களோ அவங்க தான்